கட்டைகள் எல்லாத்தையும் தூக்கி அவன் விறகுகளை பிளந்து அவ்வளோத்தையும் தூக்கி அவன் மேலே வைக்கிறார். ஏன் தெரியுமா வைக்கிறாரு? அவன் இயேசுவுக்கு அடையாளம். ஈசாக்கு தன்னுடைய அந்த சிலுவை மரத்தை தான் சுமந்து கொண்டு போகிறான். தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி 30 வயசு பையன் கட்டினா என்ன செய்வான்? அப்பா யானி தள்ளி விட்டுட்டு. ஆனா ஈசாக்கை நல்லா கவனிச்சிங்களா? அவனுக்கு எதுவுமே புரியல. சொல்ல போறாரா? கஷ்டப்பட்டிருப்பான், அவர்கள் அழுது கூட இருப்பாங்க. வாசிங்க 9வது வசனத்தை வாசிங்க. வாசிங்க வாசிங்க. நல்லா இமேஜின் பண்ணி. என்னுடைய 2வது காரியம் என்ன தெரியுமா? இதெல்லாம் நமக்கு யெகோவா ஈரே நம்ம எல்லாம் தெரியும். அதை நான் பிரசங்கம் பண்ணல. அவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். 2வது காரியமாக ஈசாக்கு இங்கே என்ன காரியம் செய்கிறான்? 18லேருந்து 33 ஒரு வயசு பையன். அவனை கூட்டிட்டு வந்து அதை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன்னா, நீ தான் இருக்க வாங்க வா. இவங்களை வந்து 18லேருந்து 33 வயசு யோசிக்குங்க. அப்பா கூப்பிட்டு வராரு. அப்பா கடவுளுடைய சத்தத்தை கேட்குறாரு, இல்லைன்னு சொல்ல. இவன் அப்பாவுடைய தேவ பக்தியை பார்த்துருப்பான். இன்னும் ஈசாக்கிட்ட இடத்துல கர்த்தர் பேசினாலும் வேதம் பதிவிடலை. ஆனால் கூப்பிட்டுட்டு வந்துட்டு அவன் வேற கேட்குறான், கூட நடந்துக்கிட்டே கேட்குறான், ஈசாக் நீ போய் உட்காந்துரு. ஈசாக்கவா சீக்கிரம் வாங்க. இப்படி நடந்து போகிறாங்க. கட்டைகள் எல்லாத்தையும் தூக்கி இதை வந்து நம்ம சில படங்கள்லாம் பார்த்தா சுள்ளிக்கட்டல குச்சி இல்லை, விறகு பிளக்குறான். அங்கே வசனத்தில் அவன் விறகுகளை பிளந்து அதை தூக்கி. ஏன்னா ஒரு இப்படி இருக்கிற ஒரு வாலிபனை பலிபீடத்தில் வச்சு தகனிக்கணும்னா எவ்வளோ கட்டை வேணும்? அவ்வளோத்தையும் தூக்கி அவன் மேலே வைக்கிறார். ஏன் தெரியுமா வைக்கிறாரு? அவன் இயேசுவுக்கு அடையாளம். ஈசாக்கு தன்னுடைய அந்த சிலுவை மரத்தை தான் சுமந்து கொண்டு போகிறான். அப்படியே அப்போ தூக்கிட்டு வர்றாரு. வர வழியில் கேட்குறாரு, கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, பலிக்கான ஆடு எங்கன்னு உடனே ஆபிரகாம் சொல்றாரு, அவருடைய கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்போ வந்தாச்சு, ஆடு இல்லை, கல்லை 2 பேரும் சேர்ந்து அடுக்கு வா, நல்லா அடுக்குன்னு கல்லை 2 பேரும் சேர்ந்து அழகாக பலிபீடத்தை அடுக்குறாங்க. கட்டையை அழகாக ஆர்டரில் அப்படியே அடுக்குறாங்க. அடுக்கிட்டு 130 வயசு, அவனுக்கு 30 வயசு. ஏன்னா அங்கே வசனம் போட்டிருக்கு பாருங்களேன், தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி. தன் குமாரனாகிய ஈசாக்கு உங்கள் பிள்ளையும் என் பிள்ளையும் அப்படி பலி கொடுக்க போகிறது இல்லை. ஒரு ஒப்புமைக்கு எடுத்துக்கோங்க. 30 வயசு பையன் கட்டினா என்ன செய்வான்? ஓ அப்பா யானி தள்ளி விட்டுட்டு கையையும் கட்டணும், காலையும் கட்டணும். கையை கட்டினா கால் இருக்கு, சரி குனிஞ்சு காலை கட்டினா கையில் ஒரே அடி. ஆனால் ஈசாக்க நல்லா கவனிச்சிங்களா? அவனுக்கு எதுவுமே புரியல. நிச்சயமா புரிஞ்சிருக்காது அவனுக்கு. என்னடா அப்பா ஆடு வரனாரு, என் கையை கட்டுறாரு, என் காலை கட்டுறாரு, எனக்கு கொல்ல போறாரா? கஷ்டப்பட்டுருப்பான், அவர்கள் அழுது கூட இருப்பாங்க. அவனை தூக்கி இவரை அழுதுகிட்டே தான் செஞ்சிரு. நிச்சயமா சந்தோஷமா செஞ்சிருக்க மாட்டார். ஏன் நான் இதை நான் சொல்றேன்? போய் உட்காந்துருமா. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து லாசரை உயிரோட எழுப்ப போறாருன்னு தெரியும். ஏன் அவர் வந்து அழுவணும்? இயேசு கிறிஸ்துக்கு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துக்கிற போறேன்னு தெரியணும். அவர் ஏன் கெத்செமனே தோட்டத்தில் அழுவணும்? அப்போ இவங்க 2 பேரும் அழுதுருப்பாங்களா இல்லையா? அந்த 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 சீன் எப்படி இருந்திருக்கும்ல. ஆனால் மேலே கடத்துறான், ஈசாக்கு அப்படியே படுத்துட்டு இருக்கிறான். என்ன ஒரு ஸ்டன்னிங்னா, அந்த மாதிரி இன்னைக்கு உங்க பிள்ளை உங்க வீட்டில் ஈசாக்கு நீங்க அப்படி வைக்கும்போது ஒப்பு கொடுப்பாங்களா? ஆபிரகாம அந்த செய்கைக்கு ஈசாக்கு அப்படியே ஃபுல்லாக ஒப்பு கொடுத்துட்டான். நான் சொல்றது புரியுதுங்களா? அவன் சரண்டர் பண்ணிட்டான். அவன் எதிர்த்து முரட்டாட்டம் பண்ணல. இது அப்படியே டிபிக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய சித்தத்துக்கு முழுசாக ஒப்பு கொடுத்தாரு. அவருக்கு புரிஞ்சு ஒப்பு கொடுத்தாரு. இவனுக்கு புரியவும் இல்லை. ஈசாக்கு புரியல. அப்பா என்ன செய்யறாருன்னு எனக்கு புரியல. அப்பா கரெக்டாக தான் செய்கிறாரா? ஆனாலும் அவன் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஒரு 3 விஷயம் பிள்ளைகளை குறித்து. முதல்ல ஏன் ஒப்பு கொடுத்தான்?
ஏன் ஏன் அவன் எதுவுமே செய்யலை? ஏன் அப்பாவுக்கு அப்படியே சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான்? உன்னை சொல்கிறாரு, அதை அவன் அப்படியே செய்கிறான். பா ஆடு இல்லைப்பா, நீ தான்ப்பா, உன் கையை காமிய. சரி, எப்படினாலும் வச்சுக்கிங்களா. ஒருவேளை அவனுக்கு இப்படி கேட்டு கட்டினாரா? இல்லை, டக்குன்னு ஒரு கையை பிடிச்சி கட்டினாரா. அவனுக்கு தெரிஞ்சு போயிருக்கோம் கையை எவ்வளோ மேக்ஸிமம் கட்ட முடியும், கால் இருக்குது. எப்படி அவன் ஒப்பு கொடுத்தான்? யாருமே பதில் இன்னும் கரெக்டாக சொல்லலை. அவங்க அப்பா மேலே நம்பிக்கை. அப்பா சொன்னதை அப்படியே செய்கிறான். எப்போ உங்கள் பிள்ளைங்க அப்பா சொன்னதை அப்படியே செய்வாங்க? அதில் அடங்கி இருக்கிற முதல் காரியம், வேண்டாம் ரொம்ப போக வேண்டாம், முதல் காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய வளர்ப்பு. ஆபிரகாமுடைய வளர்ப்பு அப்படியே ஒப்பு கொடுத்தாங்க. என்ன வளர்ப்பு அப்படின்னா, உபாகமம் 11:19-20 வேகமாக வாசிங்க, நேரம் இல்லை. உபாகமம் 11:19-20. நமக்கு சொல்றாரு, உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து கட்டி வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்க்கும் போதும் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து. எத்தனை பேர், இன்க்ளூடிங் மீ, எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்ம வீட்டில் செய்கிறோம்? அவன் உட்காந்துட்டு இருக்கும்போது, அவன் படுத்துட்டு இருக்கும்போது வசனம் எத்தனை 10 வருஷமா 15 வருஷமா ரசிக்கப்பட்ட கிறிஸ்துவர்கள் இருக்கிறோம். யாரும் இதை சொல்லி கொடுக்கல. ஏன் தெரியுமா? ஈசாக்கு தேவ பயத்துக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். அவங்க அப்பா அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு, கீழ்ப்படிதலை சொல்லி கொடுத்தாரு. ஹல்லேலூயா. பாருங்க, அதை முதல்ல அவங்க என்ன, அவங்க இருதயத்தில் அவங்க அதை வச்சு முதல்ல அவங்க செய்கிறாங்க. நம்ம இன்னைக்கு என்ன தெரியுமா, நம்ம செய்யாத ஒரு காரியத்தை நம்ம பிள்ளைகள் செய்யணும். நம்ம மொபைலை கீழே வைக்க மாட்டோம், ஆனால் பிள்ளைகள் மொபைலை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க மாட்டோம், நம்ம வேதத்தை வாசிக்க மாட்டோம், ஆனால் பிள்ளைகள் இவைகள்லாம் செய்யணும் அப்படின்னா இது நடக்கவே சாத்தியமே கிடையாது. அதுவும் இந்த காலத்து பிள்ளைங்க வாய்ப்பே கிடையாது. நம்ம கிட்ட ஒன்றை பார்த்து, நம்ம கிட்ட சும்மா சொல்கிறேன், ஒரு 30% பார்க்குறாங்கன்னா அவங்க ஒரு 5% செய்வாங்க. இதுதான் உண்மை. ஏன் பாருங்க, எதுக்காக நான் சொல்கிறேன், இன்னைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட கூட ஃபஸ்ட்டு உட்காந்து நேரம் செலவிடுறீங்களா? கடவுளை பற்றி உங்கள் பிள்ளைங்க கிட்ட பேசுகிறீங்களா? கடவுள் எப்படிப்பட்டவங்க? சரி, நிறைய நேரத்தில் பிரச்சனை என்ன தெரியுமா, நமக்கே இன்னும் கடவுள் எப்படிப்பட்டவன்னு முழுசாக தெரியல. ஏன் நம்ம இன்னும் அந்த ஆழத்துக்குள்ளே போக மாட்டோம்? வேதத்தை வாசிச்சு அது கடவுள் எப்படிப்பட்டவர் நம்ம தனிப்பட்ட விதத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம்னால கடவுள் எப்படி, இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம உட்கார்ந்து நீங்கள் பிள்ளைகளோட பேசணும், நேரத்தை செலவிடணும். சரி, இது எதுவுமே முடியல கூட நீங்கள் வேதத்தை நல்லா வாசிக்கிறவங்களா, ஜபிக்கிறவர்களாய் மாறி அவங்க உட்கார்ந்து இருக்கும்போது, நடக்கும்போது வசனம் என்ன தெரியுமா சொல்லிது, ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லி, வார்த்தை என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, எப்படி தெரியுமா திரும்ப திரும்ப உட்காரும்போது, நடக்கும்பொழுது, படுத்திருக்கும்பொழுது, அவங்க எங்கே போகையிலும் வருகையிலும் எல்லா சூழ்நிலை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தை ஒரு ஈசாக்கை உருவாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் பாருங்க, ஆபிரகாமை குறித்து 18வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், அதாவது பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும், எதை நீதியையும் நியாயத்தையும் நீங்கள் செஞ்சு கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று என்ன செய்வான்? பா காலைல எழுந்துனாப்பா, ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் பைபிள் படிப்பா, பா கொஞ்சம் ஜெபம் பண்ணுப்பா, அப்படி சொல்லலை. பைபிள் படிச்சியா, படிக்கலையா, சாப்பிடாத. நமக்கு இது கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் இதை இப்படி பேசுகிறாரு பாஸ்டரு, எப்படி என் பிள்ளை, அதை எப்படி உண்மையாகவே அப்படி வளர்த்த பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க. இப்போ யூடியூப்பில் பயங்கர பிரபலியமாக இருக்கிறார் பிரதர் ஸ்டான்லின்னு சொல்லிட்டு. பிரதர் ஸ்டான்லி அவர் நிறைய இதில் பேட்டி எடுக்கிறாங்க. அவர் சொல்கிறது, அவங்க வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மாத்திரம்தான் கறி சாப்பாடு போடுவாங்களாம். டெய்லி
இது கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். டெய்லி அவர் வந்து ஒரு அதிகாரம், சங்கீதத்துலேருந்து ஒரு அதிகாரம் ஒப்பிக்கணுமா, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் மல்டிபிள் அதிகாரமா. அவங்க அம்மா எப்படி செய்வாங்களா, காலையில் ஒரு வசனம்னு வச்சுக்கிங்களேன், எனக்கு சரியாக நினைவில், ஒரு வசனம் காலையில் மனப்பாடம் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே மனப்பாடம் பண்ணிவிட்டு, சில நேரத்தில் தூங்கி எழுது லேட்டாக இருக்குதா, அப்படியே என்ன பண்ணுவாங்களா, அந்த அவர் சொன்ன சாட்சி பிளேட் எடுத்துகிட்டு வந்து, தோசை பிளேட் எடுத்துகிட்டு வந்து இப்படி நின்றுவாங்களாம் சமையல் கட்டில். அம்மா கிட்ட வந்து, அம்மா பசிங்க டைம் ஆயிடுச்சுமா, தோசையை கையில் எடுத்துருவாங்களாம், பிளேட் இருக்கும், தோசை கையில் இருக்குமா, இப்படி எடுத்து வச்சிட்டல, பைபிள் படிச்சியா, வசனம் மனப்பாடம் பண்ணிட்டியா, அம்மா அப்புறம் பண்ணுறேம்மா, சாயந்தரம் பண்ணுறேம்மா, அப்படியே தோசையை திருப்பி எடுத்துருவாங்களாம். நமக்கு பார்த்தா கொடுமை பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு எவ்வளோ பெரிய ஒழுக்கமுள்ள ஊழியக்காரனா அவர் மாறி இருக்கிறார். தாயினுடைய வளர்ப்பு அதை இங்கே சொல்கிறாரு. ஆபிரகாமை ஆண்டவர் நம்புறாரு. என்ன நம்புறாருன்னா, நான் ஆபிரகாமுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன், அவனை என்னுடைய தாசனை நான் அவனை மாற்றிட்டேன். ஏன் தெரியுமா, அவனுக்கு எல்லாத்தையும் நீதி நியாயத்தெல்லாம் சொல்லித்தரேன். அவன் பிள்ளைக்கு அவன் உட்காந்துருக்கும் போது, படுக்கும்போது, நடக்கும்போதும், போகும்போதும், வரும்போதும் அவன் சொல்லுவான். சும்மா சொல்ல மாட்டான், கட்டளையிடுவான், நீ இப்படி தான் வாழணும், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரணும். எத்தனை பேர் நம்ம சொல்லுவோம், நம்ம பலி செலுத்துகிற லெவலுக்கு போக வேண்டாம், ஆல்டரில் எங்கே வைக்கிறது. நம்ம சொன்னால் பிள்ளைங்க வந்து நிற்குமாங்க, நிற்கணும். அப்படி இல்லைன்னா ரெண்டே விஷயந்தான், ஒன்று கட்டளை, இல்லைன்னா முழங்கால் யுத்தம். முழங்கால் ஏன் தெரியுமாங்க, அதெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால தான் நான் என் பிள்ளைக்கு சொல்லித்தரேன், என் பிள்ளை வந்துடுவான், என் பிள்ளை ஆண்டவர் கைவிட்டுற மாட்டார். செய்ய வேண்டியதை செய்யலைன்னா எப்படி? அப்போ ஏன் இதை சொல்கிறார் ஆண்டவர்? நடக்கும்பொழுது, படுத்திருக்கும்போது கட்டளையாக சொல்கிறாரு. இங்கே சொல்கிறாரு கட்டளையிடுவான், சும்மா போய் ரிக்வஸ்ட் பண்ணிக்கல. ஸோ முதல் காரியம் சிம்பிள், நம்முடைய வளர்ப்பு. நம்ம அவங்களோட உட்காந்து அவங்களோட பேசணும். என்ன பிரச்சனை, ஏன் நீ பைபிள் படிக்க மாட்டேற, ஏன் உனக்கு அது மேலே ஆர்வம் வரல, சில காரியங்களை நான் உட்காந்து ஜானிக்காவோட பேசணும். ஏன்டா உனக்கு என்ன பிரச்சனை, எங்கள் விசுவாசத்து மேலே உனக்கு எதாவது, நம்ம விசுவாசமே மூணாவது காரியம் அதான், நிறைய நேரத்தில் நம்ம விசுவாசமே தடுமாறிக்கிட்டு இருக்குது. நமக்கே முழுமையான ஒரு நம்பிக்கை கடவுள் மேலே வரலன்னா பிள்ளைங்க எப்படி நம்புவாங்க? நமக்கே ஒரு முழுமையான பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம்னா அவங்க பார்க்குறாங்கல்ல, ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சினிமா பார்ப்பீங்க, அவங்க அதை பார்க்கக்கூடாதுன்னு நம்ம யோசிப்பீங்க, அதில் பரிசுத்தம் வெளிப்படும். ஏதோ ஒரு காரியம் பார்த்துக்குங்க. நம்ம செய்யாதது ஒன்று பிள்ளைங்கள்கிட்ட எப்படி எதிர்பார்க்கறது? ரொம்ப முக்கியம். இதனால உட்காந்து நீங்கள் பேசுனீங்கன்னா ஆண்டவரை பற்றி, கடவுளை பற்றி திருப்பியும் போர் அடிக்கும். சின்ன அடாமா சும்மா இருமா. ஆனால் நமக்கு அவகாசம் காலம் இருக்கிற வரைக்கும் அதை நம்ம பிள்ளைகள் இடத்துல நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும். வீட்டில் கடவுளை பற்றி பேசிகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது கட்டளை, அவன் வந்து பேச்சுக்கு கட்டளை இடுவான். எபிரேயர் 12:11 வசனம். எந்த சிச்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். அந்த நேரத்தில் அது நமக்கும் கஷ்டமாக இருக்கும், அவங்களும் கஷ்டமாக இருக்கும் காணும். ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய. அப்படின்னா என்ன தெரியுமா, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீதி வெளிப்படும். நம்ம நினைக்காத பரிசுத்தம் அவங்களுக்குள்ள, நம்ம நினைக்காத யாக்கோபுக்கு உள்ள இல்லாத, யாக்கோபுடைய பிள்ளைகள் யாருக்குள்ள இல்லாத ஒரு பரிசுத்தம் யோசேப்புக்குள்ள காணப்படும். நான் அதை யோசித்து பார்த்தேன், எப்படி யாக்கோபுக்கு அத்தனை பிள்ளை இருக்கிறாங்க, யோசேப்பு மாத்திரம் எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தான் அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் ஆபிரகாம் சொல்லி தருவான். ஆபிரகாமுக்கு 100 வயசில் பிள்ளை பிறகுது. ஆபிரகாம் ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்கு 40 வயசில் திருமணம், 60 வயசில் ஈசாக்கு பிள்ளை பிறகுது. அப்போ ஆபிரகாம் எவ்வளோ வயசு? 160. ஆபிரகாம் எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தா? 175. இன்னைக்கு இங்கே பாட்டிமார்கள் இருக்கிறீங்க, கடவுளை பற்றி உங்கள் பேர பிள்ளைகிட்ட சொல்கிறீங்களா, சொல்கிறது இல்லையா? ஏன் இப்படி என்ன இப்படி பார்க்குறீங்க? சொல்கிறது இல்லாத மாதிரியே சொல்கிறீங்களா இல்லையா? ஆபிரகாம் சொல்லியிருப்பாரா இல்லையா? அதே ஈசாக்குக்கு நடக்குது. ஈசாக்குக்கு 60 வயசில் பிள்ளை பிறகுது. 20 வருஷம் போய் லாபான் வீட்டில் இருக்கிறான். 20 வருஷத்தில் அவருக்கு 11 பிள்ளைகள் ஆயிடுது. வர வழியில் பென்யமின் பிறக்கிறான், 12வது பிள்ளை பிறக்கிறான். 21வது வருஷம் வந்து சார், அப்போது சும்மா ஒரு 60 வயசில் அவருக்கு கல்யாணம் ஆச்சுன்னா 80 வயசுக்குள்ள இங்கே வந்துடுறான். ஈசாக்கு எத்தனை வயசு வரைக்கும் தெரியுமா உயிரோடு இருக்கிறாரு? 180 வயசு. ஈசாக்குக்கு 60 வயசில் பிள்ளை பிறந்திருந்தா, யோசேப்பு பிறந்திருந்தா, ஒரு 60 + 80 எவ்வளோ ஆச்சு? 140 வயசு.
மீதி 40 வருஷம் ஈசாக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 180 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார். தன் பேர பிள்ளைகளுக்கு கர்த்தரை பற்றி, தேவ பயத்தை பற்றியும் சொல்லி கொடுத்துருப்பான். ஏன்னா ஈசாக்கு டைட்டில் என்ன தெரியுமா? ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர் அப்படின்னு. ஈசாக்கு ஒரு கடவுளுக்கு பயப்படுவான் தெரியுமா? அந்த கடவுள் பயபக்திக்கு உரியவர். அப்போ யோசேப்புக்கு எங்க இருந்து தெரியுமா அந்த பரிசுத்த எண்ணம் வந்துச்சு? தன்னுடைய தகப்பனிடத்தில். நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா? ஆபிரகாம் பல திருமணங்களை பண்ணிக்கிட்டாரு, யாக்கோபு பல திருமணங்களை பண்ணிக்கிட்டாரு. யாக்கோபுடைய ரூபனு அவங்க லைஃப்ல படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் யோசேப்பு மாத்திரம் ஒரே கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டான். ஈசாக்கு ஒரே திருமணம் தான் பண்ணிக்கிட்டான். அந்த ஒழுக்கம் எவ்வளோ அழகா சொல்லி கொடுக்கும் பொழுது வருது. இது வரைக்கும் சரினா கூட நீங்கள் உட்காந்து உங்கள் பிள்ளைகளோட பேசுவீங்களா? உனக்கு என்ன பிரச்சனை? நம்ம பிள்ளைகளுடைய பிரச்சனையே கேட்கறது இல்லை. அவங்கக்கிட்ட உட்காந்து சரி பைபிள் ஏன் உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது? அவங்களுக்கு அதை இன்ட்ரெஸ்ட் கூட்டுறதுக்கு, அதை படிக்க வைக்கிறதுக்கு, ஜெபிக்க வைக்கிறதுக்கு, சபைக்கு ஓடி வர்றதுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும்? இதெல்லாம் உட்காந்து ஆண்டவரே எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் என்ன செஞ்சால் என் பிள்ளைய நான் இப்படி நடத்த முடியும்? கடவுள்கிட்ட கேட்டால் கடவுள் ஐடியா கொடுப்பார். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் அவன் பிள்ளைய அப்படி வளர்த்ததுனால ஆண்டவருடைய சித்தத்துக்கு அப்படியே ஒப்பு கொடுத்துட்டான். நீங்கள் ஒருவேளை இப்போ யோசிக்கலாம், நான் வளர்க்க வேண்டிய வரைக்கும் நான் வளர்க்கல. இல்லை, எதுவுமே தேவனுடைய பார்வையில் தாமதம் கிடையாது. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரவாகி, ஆண்டவரே இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ண முடியும்னு தெரியாது, ஆனால் நான் இதுக்கு மேலே பண்ண முயற்சி பண்ணுறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம பிள்ளை ஒரு வேளை சாப்பிடல அப்படின்னா, அவன் கோச்சிக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஹோட்டலேருந்து வாங்கி வந்து தருவோம். பைபிள் படிக்கலைன்னா நம்ம எங்கே அவனை சாப்பிடாம, உனக்கு சாப்பாடு கிடையாது, இப்படி செஞ்சுருக்கிறாங்க. நான் நிறைய வாட்டி இல்லை, ஒரு வாட்டி செஞ்சுருக்கிறேன். தேவையில்லை, போடாத, தேவையில்லை, அப்படி சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. கோவத்தில், ஆனால் கோவம் வந்துடும் எனக்கு, கோவத்தில் செய்வாத. கோவமே வரக்கூடாது, அமைதியா. படிக்கலையா சாப்பிடாத போ. ஆண்டவரை நீ நேசிக்கலையா? ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து காசு பணம்லாம் சேர்த்து வச்சா ஒரு கொரோனா வந்துச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கின்னு போயிடுவாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு கடவுளை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யார் வந்தாலும் அந்த கடவுள் நம்முடைய பிள்ளைகளை. நான் நேற்று உண்மையாக இதை படிச்சுட்டல, நான் அந்த மாதிரி ஒரு தகப்பனா இல்லை, ஆபிரகாம் மாதிரி நான் ஒரு தகப்பனா இல்லை. அதனால் என் பிள்ளைகிட்ட நான் உட்காந்து நான் நேற்று பேசிகிட்டு இருந்தேன், சொன்னேன் கடவுளை பற்றி சொன்னேன். நான் அவர் ஆபிரகாமை குறித்து கடவுளை பற்றி பேசும்போது உண்மையிலே நேற்று நடந்தது. நான் அழுகிறேன், அந்த பிள்ளை அழுகுது, அவங்க அம்மா அழுகுறாங்க. ஏன்? கடவுளை பற்றி பேசின உடனே ஆண்டவருடைய ஒரு பிரச்சனை வருது. அதுதான் ஒரு உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. கடவுளை பற்றி பேசுங்க, வசனத்தை பற்றி பேசுங்க, சொல்லிக் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாய் நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, அந்த 22வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில், ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா இரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும். அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, the Lord will provide. ஆக்சுவலாக ஆபிரகாம் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, the Lord will provide. இது வெறும் இன்ஃபர்மேஷன் தான், இதில் பெருசாக ஸ்பிரிச்சுவலாக ஒன்றும் கிடையாது. என்னென்னா, அந்த மோரியா மலை இருக்குது தெரியுமா? வாசிங்க 2 நாளாகுமா 3:1 வாசிங்க. 2 நாளாகுமா 3:1. கர்த்தருடைய ஆலயம் எங்க கட்டப்படுது? எந்த மோரியா மலையில ஈசாக்கை பலியிடும்படியாய் அங்கே கொண்டு போனாரோ, எந்த ஈசாக்குக்கு பதிலாக அங்கே பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்ட, வேற யாரும் கிடையாது. யோவான் சொல்றார் இல்லையா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி தன்னுடைய கொம்புகள் முள்ளில் சிக்கினதாய் அங்கே போட்டிருக்கு. ஒரு ஆட்டுக்கடாவை ஆண்டவர் அங்கே கொண்டு வராரு. அந்த ஆட்டுக்கடா யாருக்கு பதிலா? ஈசாக்குக்கு பதிலாய் அங்கே ஒரு ஆடு பலி செலுத்தப்பட்டுட்டு ஆபிரகாம் சொல்றாரு, அந்த பலி செலுத்தின அந்த இடத்துல கர்த்தருடைய பர்வதத்தில் the Lord
will provide. அதாவது the Lord has provided ன்னு போல, the Lord will providedனா ப்ரொவைட்னா ப்ராஃபஸி. என்ன ப்ரொவைட் பண்ணுவார்னா அவருடைய பருவத்தில் என்ன பார்த்து கொள்ளப்படும்னா இதே இடத்துல இதே சூழ்நிலையில் முட்களில் சிக்கின ஒரு நபர் இயேசு கிறிஸ்து அவர் அடிக்கப்படுவதை அப்படியே நிழலாய் இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நடந்த ஒவ்வொரு சம்பவம் பாருங்க, 3 நாள் அவன் நடந்து வரான். ஆக்சுவலாக ஆபிரகாம் ஆண்டவர் பேசின உடனே தன் மைண்டில் அவன் டிசைட் பண்ணிட்டான், தன் மைண்ட்லேயே ஈசாக்கை கொண்டுட்டான். அதனால தான் அவனுக்கு அதுக்கப்புறம் பெரிய விஷயமா தெரியல. அங்கேருந்து 3ஆவது நாள் அவனை உயிரோடு பெற்றுக்கொள்கிறான் திரும்பவும். ஹல்லேலூயா. இயேசு மரித்து 3ஆவது நாள் உயிரோடு இருந்தார். ஈசாக்கு தன்னுடைய விறகுகளை அவன் சுமந்து கொண்டு போகிறான். இயேசு அந்த சிலுவை மரத்தை அவரே சுமந்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல அவருடைய பர்வதத்தில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். வாசிங்க ரோமர் 8:32. ரோமர் 8:32. ஒருத்தர் வந்து பிலிப்பியர் 4:19 எடுத்துக்கங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஒப்பு கொடுத்தவர். The Lord will provide ன்னு ஆபிரகாம் சொன்னான் தெரியுமா? அவருடைய பருவத்தில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். நீங்க இந்த நாள் என்ன கேள்வியோடு இருக்கிறீங்களோ, ஒருவேளை ஒரு தேவையோட, இல்லை ஒரு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, இல்லை ஒரு வியாதியை குறித்து, ஒரு என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் சொல்றாரு, தம்முடைய சொந்த குமாரன்னு பார்க்காம அவரையே அவர் முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டார். அப்படின்னா நீங்க நினைக்கிறது மற்ற எல்லாத்தையும் அவர் எப்படி கொடுக்காம போவார்? ஹல்லேலூயா. அதான் அந்த வார்த்தை சொல்லுது, அவர் யெகோவா ஈரே. அவருடைய பர்வதத்துல அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இனி வருகிற நாட்களிலும் சரி எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. இந்த வருஷம் எப்படி நான் போக போறேன், யெகோவா ஈரே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளார். எப்போ தெரியுமா? ஆபிரகாம் மாதிரி நமக்கும் ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. வேற ஒண்ணுமே பெருசா வேணாம், ஆண்டவர் பார்த்துக்குவாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்காரு, அள்ளித்தூம் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு தான் நுழைஞ்சேன். எத்தனை பேர் இந்த வருஷம் அழுது கொண்டு தான் நுழைஞ்சேன்? என் கூட எல்லாருமே ஆமேன்னு தான் சொல்லுவீங்க. அழுது கொண்டு தான் நுழைஞ்சோம். ஆனா வேத வார்த்தை சொல்லுகிறது, ஆனாலும் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்கணுங்க. ஆபிரகாமுக்கு எங்கிருந்து அந்த விசுவாசம்? பிள்ளைய கூட்டு போகுது இல்ல, ஆண்டவர் என்னெல்லாம் ரீகலெக்ட் பண்றான் ஒன்னொன்னுத்தையும். ஈசாக்கு இடத்துல சந்ததி விலங்குன்னு சொன்னாரு. நான் கூட இஸ்மாயில் தான் யோசிச்சேன். ஆண்டவர் இல்லைன்னு உறுதிப்படுத்திட்டாரு. ராஜாக்கள் தோன்றவங்க உறுதிப்படுத்திட்டாரு, வேற கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப எப்படி அவன் சாவான்? அவன் செத்தான எப்படி? ஆண்டவர் சொன்னது நிறைவேறாதே. அவனுக்குள்ள ரீசனிங் பண்றான். அந்த ரீசனிங் ஃபெய்த்தை கொண்டு வந்துச்சு. அந்த ஃபெய்த்தை அவன் பலி கொடுத்தான், கீழ்ப்படிஞ்சான். அவனை பெரிய விசுவாசத்தினுடைய தகப்பனாய் மாற்றினது. அது மாத்திரம் இல்லை, அவன் தான் பேர் வைக்கிறான் யெகோவா ஈரே. அவருடைய பருவத்தில் எல்லாம் பார்த்துக்கூட. பிலிப்பியர் 4:19. ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில். ஹல்லேலூயா. ஆக்சுவலாக அந்த மகிமையிலே நிறைவாக்குவார்னா இனி வரப்போகிறது கிடையாது. ஆங்கிலத்தில் அப்படி கிடையாது. என் தேவன் தம்முடைய மகிமையின்படியேயும் ஐஸ்வர்யத்தின்படியேயும் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அதுக்காக தாங்க யெகோவா ஈரே அந்த இடத்துல அவர் செஞ்சு முடிச்சாரு, நிழலாய் காண்பித்தார். அதற்காக தான். ஏன் தெரியுமா இதை நான் சொல்றேன்? எந்த மோரியா மலையில எந்த இடத்துல அந்த ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட்டதோ அதே இடத்துல பலி செலுத்தும்படியாக சாலமோனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. அதே இடத்துல இயேசு கிறிஸ்து அறையப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் சரித்திர ரீதியாய் நிரூபணமாக இருக்கிறது. அதாவது இஸ்ரவேலுடைய ஆலயம் இருக்கிறதற்கும் இயேசு பலி செலுத்தப்பட்ட இடத்திற்கும் 600 யார்டு. 600 யார்டுனா எவ்வளோன்னு தெரியல, ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ். 600 யார்டு அந்த டிஸ்டன்ஸில் தான் அந்த கொல்கதா மலை இருக்குது. எருசலேம் இருக்கு. எல்லாமே எருசலேம் இருக்கிற ஒரு காரியங்கள் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு பிரத்யட்சமாய் காரியங்களை செய்திருக்கிறார். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விசுவாசிக்கும் பொழுது அந்த தேவன் எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா?